வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு இந்த சேனலில் குயிக் அண்ட் ஈஸி ஒரு சிம்பிள் ரெசிபி ஒன்று தான் காட்ட போகிறேன். இடியப்பம். இடியப்பம் பொதுவாகவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாப்பாடு தான். தமிழாக்கள் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க, எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. இடியப்பம் தான் நாங்கள் பொதுவாக அவிச்ச மாவோ வறுத்த மாவுலேயோ இடியப்பம் செய்வோம். ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்து காட்ட போகிறேன். ரவையில் இடியப்பம் செய்து காட்ட போகிறேன். செமோலினா. இங்கே பாருங்கள், இந்த இருக்குது. இது நான் 1 கப் மெஷர்மெண்ட் கப்பால் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவை 1 கப் எடுத்துருக்குறேன். இந்த ரவை ஒரு 2 நிமிஷம் லைட்டான ஒரு சூட்டில் வச்சு லைட்டாக வாட்டி எடுத்துருக்குது. அதாவது வறுக்கையில் சுமார் சூடொண்டு ஏற்றி எடுத்தது இருக்குது, அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே செய்யலை. இந்த ரவை இடியப்பம் செய்கிறதுக்கு எந்த கப்பால் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால் 2 கப் சுடு தண்ணி வேணும். கொதிச்ச தண்ணி நல்லா 2 கப் வச்சுக்கொள்ளணும். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ள வேணும். மற்றது கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஒரு ஒலிவ் ஆயில் கொஞ்சம் வேணும் எங்களுக்கு போட்டு பிசைகிறதுக்கு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான். வேற ஒரு சாமானும் பெருசாக தேவையில்லை. இந்த இடியப்பத்தை நீங்கள் சின்ன பிள்ளைகள், அதாவது ஒரு 4 மாசத்துல நாங்கள் முதலாவே பிறந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி டைம்ல குழந்தைகளுக்கு, வயசானாக்களுக்கு, வருத்தம் இருக்கிறவங்களுக்கு, ஆப்ரேஷன் பண்ணாக்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்மூத்தான சாப்பாடு. ரொம்ப சாஃப்டா இருக்கும். எல்லா டிஷ்ஷோடையுமே நீங்க சாப்பிடலாம். நான் உங்களுக்கு இதை எப்படி செய்யறேன்னு செய்து காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முதல் ஸ்டெப் தண்ணி வேணும் இதுக்கு. அதாவது பச்சை தண்ணி எடுத்து நாங்கள் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் 2 கப்பை இப்படி ஒரு பாத்திரத்தில் விட்டு அதை நல்லா மூடி கொதிக்க விட வேணும். அதுக்கு நீங்கள் தேவையான அளவு, உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கொள்ளலாம். உப்பை மட்டும்தான் போட வேணும், வேற ஒன்றும் போடக்கூடாது. எண்ணெயெல்லாம் விடக்கூடாது. இந்த மாதிரி நான் உப்பு போட்டுக்கொள்கிறேன். தண்ணியிலேயே நீங்கள் உப்பை கலந்துட்டு அந்த ஃப்ளேவரை பார்த்துக்கொள்ளுங்க, உப்பு போதுமா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்கள் உப்பை சேர்த்து கொதிக்க விடுங்க உப்பை தண்ணியை. இப்போ இதை ஒரு மூடி நாங்கள் கொதிக்க விடுவோம். ஓகே, இப்போ பாருங்க, தண்ணி கொதிச்சுட்டு நான் இப்போ நீங்கள் நெருப்பை கொஞ்சம் குறைக்க வேணும். நல்லா ஒரு லோவுக்கு வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஒலிவ் ஆயில் எடுத்து, ஒலிவ் ஆயிலோ எந்த எண்ணெயோ பிரச்சனை இல்லை, இதுக்குள்ள விட்டுட்டு இப்போ என்ன செய்ய வேணுமென்றால் நாங்கள் இந்த ரவை எடுத்து இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி கிண்டிக்கொண்டே இருக்க வேணும். பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். கட்டி பற்ற விடக்கூடாது, கீழே பிடிக்கவும் விடக்கூடாது. அதை தண்ணியில் எல்லாம் கலந்து சரியாக வர வேணும். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு நெருப்பை நல்லா குறைச்சிட்டு இப்படியே கிண்டி கொண்டு நீங்கள் வர வேணும். பாருங்க, எப்படி இறுகி வந்திருக்குதுண்டு. ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். இதில் முக்கியமான மெஷர்மெண்ட், எந்த கப்பால் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2 கப் தண்ணி விடுங்க. அதான் இதுக்கு அளவு. இப்போ நீங்கள் இதை இப்படி எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய வேணும், இந்த பதம் வந்த அப்புறமா இதை நீங்கள் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டு மூடியால் மூடி விட வேணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படி அந்த மூடியில் அந்த சூட்டில் அது அவிகிறதுக்கு ஒரு கட்டியும் இல்லாமல் செஞ்சு எடுத்துருக்குது. நான் மூடி வைக்க போகிறேன் 3 நிமிஷத்துக்கு. முடிச்ச அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் 3 நிமிஷம் ஆகிட்டு இப்படி ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு இந்த ரவையெல்லாம் இதுக்குள்ள அப்படி அந்த பாத்திரத்துக்குள்ள மாற்றி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் கையில் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் எடுத்துட்டு நல்லா அப்படி பூசிட்டு இந்த சூட்டோடையே இந்த ரவையை நல்லா பிசைய வேணும். இந்த இடியப்பமா குழைக்கிறதானே அதே மாதிரி நல்லா கையால் தான் குழைக்க வேணும், வேறு ஒன்றும் செய்யலாம். ஆனால் நல்ல சூடோட தான் குழைக்க வேணும். அதே மாதிரி இந்த இடியப்பத்தை நீங்கள் புளியக்கிள்ளையும் சூட்டோட வச்சு தான் புளிய வேணும். கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். பாருங்க, 1 கப் மாவில் இவ்வளவு மாவு வந்திருக்குது. நிறைய எல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா ஆறுனால் இடியப்பம் உங்களுக்கு புளிய கஷ்டப்படுவீங்கள். இதை அப்படியே தூக்கி நாங்கள் நல்லா பிசைஞ்சிட்டு
அந்த ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு மூடி வைக்கணும். ஏன்னா சூடு வெளியே போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புளிய வேணும். இப்போ நான் பிசைஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இடியப்பத்தை எடுத்து புளிவோம். நான் வந்து இந்த தட்டுக்கு எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இடியப்ப உரலுக்கும் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இப்படி இடியப்பமாக சூடோடு இருக்கிறதுல கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி கொள்ளுங்க. இப்படி தடவிட்டு இந்த மாவில் நாங்கள் இடியப்பத்துக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்த உடனே நாங்கள் இந்த இருக்கிற சட்டியை வந்து மூடிடணும். ஏன்னா இந்த சூடு போயிடக்கூடாது, அதுக்கு தான் நாங்கள் மூடிக்கொள்வது. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த இடியப்பத்தை புளிவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடியப்பம் வைக்கிறதுக்கு ஸ்டீமர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொதிச்ச உடனே நான் இப்போ என்ன செய்யறது, இடியப்பத்தை ஒவ்வொண்டா தூக்கி உள்ள அவியறதுக்காக வைக்கிறேன். இப்படி எல்லா இடியப்பத்தையும் எவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஸ்டீமரில் வைக்கலுமோ அந்த இடியப்பங்களை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடியப்பம் எல்லாம் ஸ்டீமருக்குள்ள வச்சுட்டேன். இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், எந்த ஒரு இடியப்பம் நீங்கள் எப்போவுமே ஸ்டீமர்லாவே கேட்கல, முதலாவது நீங்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்க. என்னென்னா இந்த மூடிக்குலேருந்து தண்ணி வந்து உள்ளே ஊற்றி விடும். அது ஊற்றி விட்டு தான் இடியப்பங்கள் எல்லாம் பழுதாகிறது. அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, இப்படி ஒரு கிச்சன் டிஷ்யூ எடுத்து இப்படி வச்சுக்கொள்றது. இதில் வச்சுட்டு மூடி எடுத்து நீங்கள் மூடி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த மூடியில் வர தண்ணியெல்லாம் அந்த பேப்பர் உறிஞ்சி கொள்ளும், இடியப்பத்துக்குள்ள போகாது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. எந்த ஒரு தரம் நீங்கள் இடியப்பம் வைக்கக்குள்ளேயும் எப்பவுமே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்தால் இந்த இடியப்பம் அவிஞ்சிடும். நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்க 15 நிமிஷம் ஆயிட்டு நான் இடியப்பத்தை இறக்க போகிறேன். இப்படி எடுத்துட்டு மூடிய இந்த பேப்பர் அப்படியே கையால் எடுத்துட்டு இப்போ நாங்கள் இறக்குவோம். நான் எனக்கு சுடு பண்ணுறதுக்காக இப்படி ஒரு இந்த பொரியல் யூஸ் பண்ணுற ஒரு இதை எடுத்து வச்சு இப்படி பிடிச்சிட்டு இப்படி வைக்கிறேன்னா இப்போ பாருங்க அப்படியே கலண்டு வருது. இப்படி ஈஸியாக வருதுன்னு பாருங்க. நல்லா அவிஞ்சிட்டு திருப்பி பாருங்க வச்சுட்டு ஸ்மூத்தாக கலண்டு வருது. நல்லா அவிஞ்சிட்டு நல்ல பதமாக செஞ்சு எடுத்ததால் பிரச்சனை இல்லை. ஆறுனா தான் கஷ்டம் கொஞ்சம் புளிக்கிறதுக்கு. மற்றும்படி ஓகே, நார்மலாகவே சூப்பர் டேஸ்டியான ஒரு இடியப்பம் இது. இவ்வளோ அழகாக கலருதுன்னு பாருங்க. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா, ஒரு மெஷர்மெண்ட் கப்பால் நான் போட்டம்மா வந்து எனக்கு 13 இடியப்பம் வந்திருக்குது. அப்போ அதை நீங்கள் கணக்கு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவிச்சு கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ இடியப்பம் எல்லாம் அவிச்சு முடிச்சாச்சு. இனி உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க எங்கள் இடியப்பம் எல்லாம் அவிச்சாச்சுது. வடிவாக பிளேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க நான் சர்வ் பண்ண போகிறேன். கறிகள் எல்லாம் இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதில் வந்து பாபத் கறி நான் வச்சிருக்கிறேன், பிரட்டல் மாதிரி. இதில் இறால் தக்காளி பழம் போட்டு சொதி வச்சிருக்குது. இதில் வந்து நம்மளோட ஸ்ரீலங்கன் டின் ஃபிஷ் வந்து குழம்பு வச்சிருக்கிறேன். இதோட தான் நான் இன்றைக்கு சர்வ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க இந்த இடியப்பம் எப்படி சாஃப்டாக இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன்னு பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே எடுக்கும் பொழுது இவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க. நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். நல்ல அழகாக குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியே வாய்க்கில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிட்டு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த இடியப்பம். அதனால் எல்லாருமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த இடியப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இந்த இடியப்பம் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிஷ்ஷுகள் நான் செஞ்சு காட்ட வேணுமுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது தான் நானும் ஆர்வத்தோடு எனக்கு செய்கிறதுக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
மீண்டுமாய் ஒரு புதிய டிஷ்ஷோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்பு வணக்கங்கள்.